தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுக்கூட்டத்தால் ஏற்படும் சேதத்திற்கான இழப்பீட்டை வசூலிக்க விதிகளை வகுப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழகம் முழுவதும் தற்போது தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் பிரச்சாரத்தை துவங்கினார். அதே போல ஒவ்வொரு வார இறுதியும் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திருச்சி பிரச்சாரத்தின் போது கடுமையான நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்களை எந்த ஒரு பாரபட்சமின்றி பரிசீலித்து அனுமதி வழங்க மாநிலம் முழுவதும் உள்ள காவல்துறை அதிகாரிகள் அறிவுறுத்த வேண்டும் என்றும் இத்தொடர்பாக டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தாவேகா துணை பொதுச் செயலர் டிடிஆர் நிர்மல்குமார் இந்த ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்த போது தாவேகா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதாவது நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளையும் மற்ற கட்சிகள் மீது விதிக்கப்படாத நிபந்தனையும் தற்போது தாவேகாவுக்கு மட்டும் விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக எந்த வழியாக சென்னை திரும்ப வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனை விதிக்கப்படுவதாகவும் எத்தனை வாகனங்கள் வர வேண்டும் என்றும் காவல்துறை நிபந்தனை விதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து காவல்துறை தரப்பை பார்க்கும்போது எந்த இடத்திலும் அனுமதி மறுக்கப்படாமல் நிபந்தனையுடன் அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல திருச்சி பரப்புரையின் போது தாவேகா தொடர்களின் செயல்கள் தொடர்பாக புகைப்படமும் கடந்த முறை தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதி பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்கும் விதமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்யும் வகையில் விதிமுறைகள் வகுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். அது தொடர்பாக இன்றைய தினம் பதிலளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது இந்த பொதுக்கூட்டங்களின் போது அனைத்து கட்சி சார்பிலும் நடக்கும் கூட்டங்களில் இந்த பொது சொத்துக்கு சேதம் ஏற்பட்டால் சம்பந்த கட்சிகளே இழப்பீட்டை வசூலிப்பு தொடர்பாக விதிமுறைகளை வகுக்க அரசுக்கு கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது அனைத்து தரப்பிலும் ஆலோசனை செய்த பிறகு தொடர்பாக ஒரு புதிய வழிமுறை கொள்கை முடிவு எடுக்கப்படும் என்ற ஒரு வாதம் காவல் தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. இது தொடர்பாக ஒரு அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஒரு அறிக்கையானது டிஜிபி தரப்பில் தாக்கல் செய்யாமல் ஒரு எஸ்பி அந்தஸ்தில் உள்ள ஒரு அதிகாரி மூலம் தாக்கல் செய்ததற்கு இன்று நீதிபதி கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இது போன்று பொதுக்கூட்டம் மற்றும் பேரணிக்கு முன்பாக இழப்பீட்டிற்கான தொகை முன்பணம் பெற வேண்டும் என்று சட்டத்தில் இடமில்லை என்றும் இன்று காவல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நீதிபதியை பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தால் அரசு இதனை செய்யலாம் என்று தெரிவித்து கூட்டத்தின் போது அசம்பாவிதம் நடக்கவில்லை என்றால் அந்த முன்பணம் திரும்ப கொடுத்து விடலாம் என்று தெரிவித்தார். அதே போல இந்த வழிமுறை வகுப்பு தொடர்பாக இந்த கால அவகாசத்தை ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து இந்த வழக்கை விசாரணை மீண்டும் தற்போது தள்ளி வைத்துள்ளார். பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.